வாங்க நம்ம எப்படி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். நான் எப்படி செஞ்சு நான் ரொம்ப நாளாச்சுங்க. நான் செய்யவே இல்லை. நான் ஒரு நாள் கூட நான் சந்தைக்கு போனால் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வருவார். இப்போ நாமளே செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. இன்றைக்கி தாங்க நான் மொதல் செய்கிறேன். பாருங்கள், நான் கடலைப்பருப்பு ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 1/4 கிலோ நான் ஊரெல்லாம் வைக்கல, அப்படியே குக்கரில் வச்சு ஒரு 5-6 விசில் விட்டேங்க. நல்லா வெந்துருச்சு. அதோட நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணி பாருங்கள், வடசட்டியில் போட்டு நான் கொஞ்சம் நல்லா பதம் கெட்டியாக ஆகிற மாதிரி நான் சூடு பண்ணிக்கிறேங்க. சூடு பண்ணி நம்ம ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்போ நம்ம மைதா மாவை எடுத்துக்கலாம். மைதா மாவு ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதுலேயும் நான் கொஞ்சம் மாவு தனியாக வச்சுருக்கேன். 1/4 கிலோ பாருங்கள், 1/4 கிலோ எடுத்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்குவோம். இது வந்து எங்கள் வீட்டுக்கார் புரோட்டா மாஸ்டருங்கனால நான் அவர்கிட்டயே அந்த வேலையை கொடுத்துட்டேங்க. வீடியோ எடுக்கிற வேலை தான் என் வேலை. நான் கடைசியாக கல்லையில் மட்டும் போடுவேங்க. இப்போ அவர் சப்பாத்தி மாவு பிணையிறாருங்க. பிணைஞ்சி பாருங்கள், சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சி இப்போ அதில் நடுவே அந்த நம்ம கடலைப்பருப்பை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம சென்டரில் வச்சு நல்லா இப்படி ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணி இப்போ கடைசியாக நம்ம இந்த கட்டையில் நல்லா சப்பாத்தி அளவுக்கு உருட்டினோம்னா அந்த மசாலா எல்லாம் நம்ம ஏவத்துக்கு வந்துடும் பாருங்கள். இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க. மேலே லைட்டாக எண்ணெய் தான் தொடவனேன், ஆனால் டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சுங்க. பாருங்கள், பூரி மாதிரி எதாச்சும் இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எத்தனை நான் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டினாலும் சரி. ஆனால் நான் இது 1 வாரம் வச்சு சாப்பிட்டேன், கெடவே இல்லை. ஏன்னா நான் பருப்பு ஊறவே வைக்கல. அதே நம்ம ஊற வைக்காமல் வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும்.